செலவுகளுக்குன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆறுமுகமும் பாலாஜியும். ஆறுமுகம் சேலம் பனங்காடு. இந்த பாலாஜி அப்படின்றவர் வந்து கிருஷ்ணகிரி. ஆறுமுகம் பணம் வாங்கி பாலாஜி கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு நேரடியாக கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் பணம் வந்துட்டு தரலைங்கிறதுனால நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வழக்கு கொடுத்தோம். வழக்கு கொடுத்ததன் அடிப்படையில் ஆறுமுகத்தை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க இதே சிபிசிஐடி அலுவலகத்தில். நான் வந்து பாலாஜி கிட்ட தான் எல்லாமே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பாலாஜி மேலே வழக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பாலாஜி தேடி வரும் குற்றவாளியாக இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி போலீஸார் பாலாஜியை வந்துட்டு சிபிசிஐடி கிட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இரிடியம் ரிசர்வ் வங்கி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்தவர்களை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சிபிசிஐடி போலீஸார் கைது பண்ணி 10க்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அவங்க தலைமையின் கீழ் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ அந்த 10 பேரை கொண்ட குழுவிற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களையும் பிடிச்சி விசாரணை பண்ணி இவங்களோட தலைமை யாருன்னு கேட்டு அவங்ககிட்ட இருந்து பணத்தை பெற்று அனைத்து தமிழ்நாடு முழுவதும் எங்களை போல இருக்கக்கூடிய பல்வேறு அறக்கட்டளை மக்களுக்கு அவங்க கட்டண பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர் இந்த செய்தியை வெளியிட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் வழக்கு. வணக்கம். ரிசர்வ் வங்கி கூறி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்த மோசடியாளர்கள் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். அதன்படி சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து முழுமையாக ஆங்காங்கே கைது பண்ணி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் பாதிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி ஆவணங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பாதிச்சிருக்கிறீங்களோ அந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அங்கங்க உள்ள சிபிசிஐடி அலுவலகம் சென்று வழக்கு தொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிமன்றம் அவரவர் பாதித்த தொகையை வழங்க முன்வந்துள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீதிமன்றமே கேட்டுக்கொண்டுள்ளார்கள்.